Hello friends, இது உங்க கிரீன் தமிழா. இனி நாம மூவில குங்ஃபு பாண்டா 4 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. குங்ஃபு பாண்டா 4 2024 தமிழ் டப்ல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் அனிமேஷன் மூவி. இப்போ குங்ஃபு பாண்டா 1 2 3 இந்த 3 வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். என்னடா இது ஒரு பொம்மை படம், இத போய் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. ஏங்க எந்த படமான என்ன பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்தனா எல்லாருமே பார்க்கலாம். அந்த வகையில குங்ஃபு பாண்டா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இதெல்லாம் வேற மாதிரியான ஒரு படமா இருக்கும். குழந்தைகளை மட்டும் நம்மளும் பெரியவங்க நம்மளும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல குங்ஃபு பாண்டா இவன் வந்து ஒரு வீரனா இல்லையா, அந்த அமைதி பள்ளத்தாக்குல அப்படின்ட்டு அப்படியே நான் ஒரு வீரன் அப்படின்ட்டு காமிப்பாரு. செகண்ட் பார்ட்ல இவங்களுடைய அப்பா அம்மா யாரு, பேரண்ட்ஸ் யாரு அப்படின்ட்டு குங்ஃபு பாண்டா அப்படி தேடி அலையும்போது லீதா இவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். தேர்ட் பார்ட்ல அதே மாதிரி தான் நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வீரன் அப்படின்னு காமிப்பாரு. இப்போ ஃபோர்த் பார்ட் இந்த பார்ட்லயும் குங்ஃபு பாண்டாவுக்கு வில்லனுக்கு கடுமையான பயங்கரமான ஒரு சண்டை நடக்கும். அந்த அமைதி பள்ளத்தாக்க பிடிக்கிறதுக்காக ஒரு புதிய வில்லன் ஒருத்தர் வந்துருவான். அவன் வந்து சூனு அப்படின்ட்டு மந்திர மாயாஜாலம் இதெல்லாம் செஞ்சு எப்படியாவது அந்த அமைதி பள்ளத்தாக்க பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துருவான். அவனை நம்ம குங்ஃபு பாண்டா எப்படி எதிர்கொள்றாரு, எப்படி அடிச்சு தும்சம் பண்றாரு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய உண்மை. இப்போ இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதான் கிராபிக்ஸ்ங்க. ஏன்னா மற்ற 3 படங்களை விட இந்த படத்துல ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. காமெடி பஞ்சமே இல்லை, டைலாக் டெலிவரி சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பெஸ்ட் படமா இருக்கும். ஏன்னா அனிமேஷன் இந்த மற்ற 3 பார்ட்டை விட இந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி குங்ஃபு பாண்டா அந்த ஆக்டிவிட்டி, அந்த காமெடி, அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே தரமா இருக்கு. இதுல வந்து அந்த மாயாஜால டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த அனிமேஷன் நம்மளை கண்டிப்பா சிரிக்க வைக்கும். அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த படம் ஒரு சூப்பரான படமா இருக்கும். எனக்கு இந்த படத்துல பிடிக்காத விஷயம்னா எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தரமா செஞ்சிருக்காங்க. பிடிக்காத விஷயம் எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த படத்தை ஃபேமிலியோட பண்ணி கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இது ஒரு தரமான படம், குழந்தைகளுக்கு முக்கியமாக பிடிக்கிற சூப்பரான ஒரு படம். முதல்ல இந்த படம் இப்படி சூப்பராக இருக்கும், சும்மா இருக்காங்கன்னா இந்த படம் ஒரு ஒருத்தர் மூவி தான். ஓகே, இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்களுக்கு பாரு.